ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பெரிசா ஹவுஸ் பிரேக்கிங் உளுந்தூர்பேட்டில் நடந்தது. ஸோ 57 சுவரன் 10ஆம் தேதி 1 மணிக்கு நைட் டைமில் நடந்தது. அப்புறம் ஒரு 2 நாளில் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 3 டீம் போட்டேன். எல்லாம் சிசிடிவி பார்த்துட்டு, எல்லாம் ஜெயில் ரிலீஸ் அக்யூஸ் பார்த்துட்டு, அப்புறம் 2 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லிஃப்ட் பண்ணியாச்சு இந்த பியூரோவில்லை. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இது ரொம்ப நல்ல வேலை பார்த்தாச்சு. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துட்டு அப்புறம் 2 அக்யூஸ்க்கு டெலி ஆச்சு. ஸோ அப்புறம் நம்ம 3 நாள் டீம் போட்டுட்டு அக்யூஸ் செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 9 அக்யூஸ் செக்யூர் பண்ணிட்டோம். பட் இது கேஸில் 7 அக்யூஸ் மட்டும் இன்வால்வ் ஆயிரும். ஸோ 6 அக்யூஸ் நம்மக்கிட்ட இருக்கு, இப்போ கையில் இருக்கு. இப்போ ரிமாண்ட் பண்ணுறேன். ஒரு அக்யூஸ் மட்டும் எக்ஸ்பாண்டிங் இருக்குது. பட் நம்ம டீமில் ரொம்ப நல்லா வேலை பார்த்தாச்சு. ஒரு ஃபுல்லாக ரிகவரி பண்ணியாச்சு. ஸோ 87 கோல்டு, அப்புறம் ஒரு 3,20,000 பணம் ரிகவர் பண்ணியாச்சு. ஸோ இது 6 நாளில் நான் ஃபுல்லாக ரிகவரி பண்ணியாச்சு. ஸோ இது இந்த மாதிரி இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டமில் 3 சப்டிவிஷனில், கள்ளக்குறிச்சி சப்டிவிஷன், அப்புறம் ஒரு திருக்கோயிலூர் சப்டிவிஷன் அண்ட் உளுந்தூர்பேட் சப்டிவிஷன் 3ல் ரொம்ப சீரீஸ் ஆஃப் க்ரைம், ஓல்டு க்ரைம்ஸில் இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஸ்பெஷல் டீம் போட்டுட்டு போன மாதமில் ரொம்ப நிறைய க்ரைம் கேசஸ் டிடெக்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா ரிகவரி ஆயிடுச்சு. ஸோ எல்லா அக்யூஸ்னால் இப்போ ஒரு ஜெயிலில் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அக்யூஸ் இந்த ஒரு கருவாஸ். ஸோ நம்ம இலையில் அக்யூஸில் ஒரு ஃபாலோ பண்ணி என்னென்ன அஃபென்ஸில் இப்போ இன்வால்வ் ஆகிருக்காங்க ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இந்த ஆல்சோ த அக்யூஸ்டு ஏற்கனவே இங்கே ஒரு சங்கராபுரமில் எஸ்வி பாளையமில் ஒரு கேஸில் அஃபென்ஸ் ஒரு அந்த மாதிரி சேம் ஹவுஸ் பிரேக்கிங், நைட் ஹவுஸ் பிரேக்கிங்கில் இன்வால்வ் ஆயிடுச்சு. அந்த கேஸில் இப்போது நல்லா ரிகவரி பண்ணி அப்புறம் ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான். ஸோ இதை நம்மளோட கள்ளக்குறிச்சி மாவட்டமோட போலீஸோட உளுந்தூர்பேட் டிஎஸ்பி அண்ட் திருநாவலூர் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஸ்பெஷல் டீம் ஹெடட் பை பன்னீர்செல்வம் எஸ்ஐ அண்ட் வீரமணி இன்ஸ்பெக்டர், உளுந்தூர்பேட் இன்ஸ்பெக்டர். ஸோ இது 4 நாளில் ஃபுல்லாக கேஸ் டிடெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது இட்ஸ் எ குட் அச்சீவ்மெண்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஏற்கனவே ஒரு சப்டிவிஷன் அளவில் ஒரு கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சார். ஏற்கனவே உளுந்தூர்பேட்டில் கூட திரும்ப அது மாதிரி அமைக்க வாய்ப்பு இருக்குமா சார்? அது தனியாக ஆஃபீஸர் போட்டு தனி ஸ்டேஷன். ஆமாம். ஸோ அதே ஒரு ப்ரொப்போசல் நான் செக் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் இப்போ மாதிரி இல்லை. பட் இப்போ ப்ரொப்போசல் செக் பண்ணுறேன், வேறு ப்ரொப்போசல் இந்த மாதிரி இருக்கே இல்லையா. பட் தமிழ்நாடுன்னு இந்த மாதிரி சிட்டிஸில் இந்த மாதிரி இன்னும் ப்ராசஸ் இருக்குது. சிட்டிஸில் தனியாக க்ரைம் இன்ஸ்பெக்டர் இருக்குது. இப்போ நான் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. பட் இந்த கள்ளக்குறிச்சியில் கிடையாது. ஸோ நம்ம பிளான் பண்ணுறேன் சார். இப்போ திருநாவலூர்லேயும் க்ரைம் எஸ்ஐ இருந்தாங்க, உளுந்தூர்பேட்டையும் க்ரைம் எஸ்ஐ இருந்தாங்க. அது போல் போட்டால் அந்த க்ரைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். க்ரைம் எஸ்ஐ அது தனியாக க்ரைம் எஸ்ஐ இல்லைங்க சார். ஏற்கனவே திருநாவலூரில் இருந்தாங்க, உளுந்தூர்பேட்டையும் இருந்தாங்க. ஏன்னா ரிக்வெஸ்ட் பண்ணலாம், புதுசாக இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டேஷன் வைஸ். இது திருநாவலூர் ரொம்ப ஹெவி ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஒரு முன்னாடி இது மேல்மருதூர் ஒரு ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. களமருதூர். ஆமாம், களமருதூர். ஸோ க்ரைம் இன்ஸ்பெக்டர், க்ரைம் எஸ்ஐ மட்டும் போட்டால் கூட அந்த குற்றங்கள் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சார். இப்போ இந்த குற்றம் இவ்வளோ சீக்கிரமாக பிடிச்சிருக்காங்க, காவல்துறைக்கு மகிழ்ச்சி. மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ திருநாவலூர் பகுதியில் ஒரு விவசாய பணம் கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்லேருந்து 8 லட்ச ரூபா எடுத்து வரும்போது அந்த விவசாய பணம் டக்குன்னு 10 ரூபா தால கீழே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. நிறைய குற்றங்கள் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது சார். ஆமாம், கரெக்டாக நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போது போன வருஷம்ல அண்ட் 2022 2021 நிறைய கேஸஸில் பெண்டிங் இருக்குது. பட் நம்ம ஒரு ரீசெண்ட் கேசஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு போன வருஷம்ல என்னென்ன கேசஸ் நடந்தது நான் கேஸ் பை கேஸ் எல்லா கேஸஸில் எடுத்துட்டு ஒரு டிடெக்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறேன். களமருதூர் ஸ்டேஷன் ப்ரொபோசல் எந்த லெவலில் இருக்குது சார்? அதை நான் சொல்ல முடியாது. இப்போது நம்ம சைடில் இப்போ திஸ் திங் ப்ரொபோசல் அனுப்பிட்டேன். பட் நம்ம இங்கே சொல்ல முடியாது. தேங்க்யூ சார்.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.